ஹலோ எவ்ரிவன், ஐ எம் சுதர்ஷன். நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். 2024 பேட்ச் அவுட். எனக்கு இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் செல்ஃப் எனக்கு கொஞ்சம் ட்ராயிங் அந்த மாதிரி க்ரியேட்டிவ் ஒர்க்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் என்ன ஃப்யூச்சரில் இதுக்கு ரிலேட்டடாக நம்ம கரியர் பார்க்கலான்னு போது எனக்கு யூஎக்ஸ் டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் கிராஃபிக் டிசைனும் எனக்கு தெரியும். அதை விட பெட்டராக பார்க்கும்போது யூஎக்ஸ் டிசைன் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது. அதோட சேலஞ்சஸ்லாம் சால்வ் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு ரிலேட்டடாக எங்கே படிக்கலான்னு நான் பார்க்கும்போது 3 to 4 இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து நான் என்கொயரி பண்ணியிருந்தேன். என்கொயரி பண்ணதில் எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆஸ்ப்ரா வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது, கன்வீனியன்ஸாக இருந்தது. லைக் இங்கே இருக்க மென்டார்ஸும் இதெல்லாம் நான் என்கொயரி பண்ணதுக்கப்புறம் இங்கே பிடிச்சதுனால இங்கே ஜாயின் பண்ணேன். இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மென்டார்ஸ் சொல்லிக் கொடுத்த யூஎக்ஸ் ரிசர்ச் அண்ட் ப்ராப்ளம்ஸ் அதை எப்படி சால்வ் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுலேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன், நாலேஜும் கெயின் பண்ணிட்டேன். லைக் இந்த யூஎக்ஸ் பார்த்து ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நான் யூஐக்குள்ளே போகும்போது எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சதுனால இதுலேருந்து நான் கொஞ்சம் நிறைய அட்வான்ஸாக கற்றுக்க முடிஞ்சது. யூஐலையும் சரி யூஎக்ஸ்லையும் சரி அது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. என்னோடய கரியருக்கு அது ரொம்ப இந்த நாலேஜ் வந்து எனக்கு கெயின் பண்ண முடிஞ்சது. யூஎக்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு சர்டிஃபிகேட் கிராஜுவேஷன் ஆகிட்டு கிராஜுவேஷன் ஆகிட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் அசிஸ்ட் பண்ணாங்க. பிளேஸ்மெண்ட்ஸில் நான் 2 கம்பெனிஸ்க்கு என்னோடய ரெஸ்யூம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. 2 கம்பெனிஸ்க்குமே அட்டென்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு பிடிச்சது வந்து ஒரு கம்பெனியில் என்னோடய ரெஸ்யூம் வந்து இன்டர்வியூ டாஸ்க்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் நான் கம்ப்ளீட் பண்ணி 2 ரவுண்ட்ஸ் அங்கே அவங்களுடைய கம்பெனியில் நடந்தது. அந்த கம்பெனியில் ஃபர்ஸ்ட் ரவுண்டும் செலக்ட் ஆகிட்டேன், செகண்ட் ரவுண்டும் செலக்ட் ஆகிருக்கேன். செல்ஃப் லோனும் பண்ணிருக்கும் போது எனக்கு இதில் இன்னும் அட்வான்ஸாக படிக்கணும்னு தோணுச்சு. அதனால நான் இந்த ஆஸ்பிராவில் ஜாயின் பண்ணி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஏன் ஆஸ்பிராவை சூஸ் பண்ணணும், என்கரேஜ் பண்ணும்போது டீட்டெயில்ஸ்லாம் அவங்க ரொம்ப கரெக்டாகவும் சொல்லியிருந்தாங்க, ரொம்ப ஒரு ட்ரஸ்டபுளாகவும் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ட்ரூவாக அவங்க ரிப்ளைஸ்லாம் நல்லா கொடுத்தாங்க.